மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே 4 வழிச்சாலை பணிகள் முடிவடையும் போது பயணம் 2 மணி நேரமாக குறையும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. இது பற்றி விளக்குகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு இனி 2.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? லாங் டிரைவுக்கு ஏற்ற சாலையாக இருக்கக்கூடிய இந்த ஈசிஆர் சாலையில் பல்வேறு மேம்பாடு பணிகள் நடைபெறுவதால் தற்போது அந்த லாங் டிரைவ் என்பது ஷார்ட் டிரைவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. இது தொடர்பாக நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய சென்னை மண்டல அதிகாரி பல்வேறு தகவல்களை தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து என்னன்னு பார்க்கலாம். புதுச்சேரியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மூலமாக போலி செய்திகளை கண்டறிவது தொடர்பான ஒரு மாநாட்டில் நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய சென்னை மண்டல அதிகாரி வீரேந்திர சாம்பியால் கலந்து கொண்டு இந்த ஈசிஆர் சாலையில் நடைபெறக்கூடிய பணிகள் குறித்து பேசியிருக்காரு. அப்போது அவர் தெரிவித்த தகவல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியிலிருந்து சென்னையும் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரியும் ஈசிஆர் வழியாக செல்லும் பொழுது அங்கே மேம்பாட்டு பணிகள், தற்போது சாலை மேம்பாட்டு பணிகள், விபத்தை குறைப்பது, பயண நேரத்தை குறைப்பது போன்ற பல்வேறு விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதன்படி இன்னொரு 20-30 மாதங்களில் ஈசிஆரில் நீங்கள் இப்போ சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி போக 4 மணி நேரம் ஆகிறது என்றால் அது 2.5 மணி நேரமாக குறைய இருக்கிறது. 2.5 மணி நேரத்தில் நம்ம பாண்டிச்சேரிக்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை தெரிவிச்சிருக்காரு. இது ஈசிஆர் சாலையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கார் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் போன்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக அமைஞ்சிருக்கு. இது எப்படி நம்ம பார்க்கலாம்? சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு 2 வழிகள் இருக்கு, பிரதான வழிகள். பழைய வழி என்று நம்ம சொல்லக்கூடிய வகையில் பார்த்தோம்னு சொன்னால் தாம்பரம், செங்கல்பட்டு, திண்டிவனம் வழியாக புதுச்சேரிக்கு செல்வது. அதற்கு பிறகாக அமைக்கப்பட்ட அந்த ஈசிஆர் சாலை சென்னையிலிருந்து நேரடியாக ஈசிஆர் சாலை வழியாக ஒரே சாலையில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் விரைவில் செல்வதற்கான அந்த சாலை என்பது அதிகரித்து வந்தது. ஒரு கட்டத்தில் அந்த ஈசிஆர் சாலை என்பது ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயமாக பொதுமக்கள் கொண்டாட்டமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலையாக மாறுகிறது. வார இறுதி நாட்கள், அதே போன்று அரசு விடுமுறை நாட்களில் அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பொழுதுபோக்கு விஷயங்களுக்காகவும் பாண்டிச்சேரி, மகாபலிபுரம் போன்ற கோவளம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்காகவும் அந்த சாலை என்பது ஃபேமஸ் ஆச்சு. தற்பொழுது தான் அந்த பாண்டிச்சேரி செல்லக்கூடிய, சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு செல்லக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு மேம்பாட்டு பணிகள் காரணமாக தற்பொழுது அந்த பயண நேரம் என்பதும் குறையும் என்று தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் புதுவையில் பொறுத்த வரைக்கும் உள்ள சாலை இணைப்புகளை கணிசமாக மேம்படுத்தி வருகிறது. பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் அந்த ஒரு பகுதியாக தான் சாலை பாதுகாப்பை அதிகரித்து பயண நேரத்தை குறைப்பதற்கு ஒரு திட்டம் என்பது போடப்பட்டு அது நடைமுறையில் இருந்து வருகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரையில் தேசிய நெடுஞ்சாலை, அதாவது NH 32, NH 332, 332A என்று சொல்லக்கூடிய ஒரு 3 வகையான 38 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலை என்பது பாண்டிச்சேரி பகுதிக்குள்ள வருது. அதில் பார்த்தோன்னு சொன்னால் குறிப்பாக பாண்டிச்சேரியில் ரூபாய் 1619 கோடி ரூபாய் மதிப்பில் நெடுஞ்சாலை மேம்பாடு பணிகள் என்பது தற்போது நெடுஞ்சாலை ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த பணிகள் முடிவடையும் போது சென்னை புதுவை வழித்தடம் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் மாறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாபலிபுரத்திலிருந்து புதுச்சேரி இடையே இருக்கக்கூடிய ஒரு 108 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலை 332A வழித்தடம் 4 வழி சாலையாக மாற்றுவதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதற்கு பார்த்தோன்னு சொன்னால் 2477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் வேகமாக நடந்து வருகிறது. இந்த பணிகள் முடிவடைந்த உடனேயே கிழக்கு கடற்கரை சாலையை பொறுத்தவரையில் அந்த வழித்தடம் வழியாக சென்னை புதுவை பயண நேரம் என்பது தற்பொழுது 4 மணி நேரமாக இருக்கு, அது 2.5 மணி நேரமாக குறையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 வழி சாலை அமைப்பதன் மூலமாக தான் இந்த பயண நேரம் என்பது குறைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலை பயன்பாட்டிற்கு வரும்போது புதுவை நகர்ப்புறத்தில் போக்குவரத்து நெரிசலும், அதாவது புதுச்சேரிக்கு உள்ள போகக்கூடிய புறநகர் பகுதியில் கூட போக்குவரத்து நெரிசல் என்பது குறையும். வார இறுதி நாட்களில் தற்பொழுதுமே நமக்கு தெரியும், பாண்டிச்சேரிக்கு நம்ம புதுச்சேரிக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த பகுதிகளில் அதிக அளவில் சென்னையிலிருந்து போகக்கூடிய மக்கள், பல்வேறு பிற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மக்களும் அதிக அளவில் கார்கள் எடுத்துகிட்டு போவதனால அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த பணிகள் நிறைவடையும் பொழுது போக்குவரத்து நெரிசல் பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் குறையும் என அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. நெடுஞ்சாலை 32 நகர்ப்புறத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் அழகுபடுத்தும் பணியும் அதே போல 4% என்பது இந்த பணி என்பது முடிவடைந்திருக்கிறது. அதே போல புதுச்சேரி நெடுஞ்சாலை 32 இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அதாவது அந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் என பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் மேம்பாடு பணிகளும் இதனை ஒட்டியே நடைபெறுகிறது என்பதையும் அதிகாரிகள் தெரிவித்திருப்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயமாக சென்னை வாசிகளுக்கும் அதே போல பாண்டிச்சேரி வாசிகளுக்கும் அமைவது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா
செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட். இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.